வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம நேரலையில் நிறையா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை நிறையா சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட்டு. எடப்பாடி பழனிசாமி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பிஜேபியை பற்றி கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, பிஜேபி பற்றிலாம் இப்போ கேட்காதீங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் அதிர்ச்சி ஆனாங்க. நம்மளும் சொன்னோம், என்னங்க நேற்று வரைக்கும் பிஜேபி கூட்டணி இல்லைன்னாரு, என்ன சொல்லியிருக்கணும், பிஜேபி கூட்டணி இல்லைன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இவர் வேறு மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சோம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று சொன்னோம், எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளவு ஈஸியாக பிஜேபியில் போய் சேர மாட்டார். ஏன்? அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. அதற்காக தான் பிஜேபியிலிருந்து வெளியில் வரார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளோ நாள் பிஜேபி விட்டு வெளியில் வந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்ன நிர்பந்தம் திடீர்னு பிஜேபியை ஒரு டோரை ஓப்பன் பண்ணி வைக்கிறார். இல்லைங்க, ரைடு வந்துருச்சு, சின்னம் கொடுக்க மாட்டாங்க, இப்படி பலவிதமான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்குது. ஆனால் நம்ம தொடர்ந்து உறுதியாக சொன்னோம், எடப்பாடி பழனிசாமி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அவருக்கு 1000 சிக்கல்கள் இருக்குதுன்னு சொன்னோம். அப்புறம் நம்மளே சொன்னோம், என்னங்க டபுள் கேம் விளையாடுறாங்க. இப்போ சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. வேறு ஒரு ரூட்டில், அதாவது ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு சினிமா ப்ரொடியூசர் ஒருத்தர், அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசியிருக்காங்க. அது சம்பந்தமான விஷயங்களை விரிவாகவே நான் பேச போகிறேன். விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்தால் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். நானும் உறுதியாக நம்புகிறேன், நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். திமுககாரராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டீங்க, இது பெரிய கூட்டணி. திமுக உடன்பிறப்புகள் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, திமுக தலைமைக்கு தெரியும். அதனால தான் விஜய் அவர்களும் அதிமுகவும் ஒன்று சேரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒய்பிரிவு பாதுகாப்பு போட்டு ஏன் ஒன்றிய அரசும் அங்கேயும் வேறு கண்காணிக்கிறாங்க. வந்த ரிப்போர்ட் என்ன, குடும்பம் இவரை மட்டுமே டார்கெட் பண்ணுது விஜயை. விஜய் வருவதற்கு முன் திமுக எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி விஜய்க்காக வெயிட் பண்ணுறாருன்னா பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டுருக்குது, அதை பற்றியும் பேச போகிறோம். விஜய்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன, அதிமுகவோட சேர்றதை விஜயே ஒத்துக்கிட்டாலும் கூட இருக்கவங்க ஏன் வேணான்னு சொல்கிறாங்க, விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறார். ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். விஜய் அவர்கள் அரசியலை வெளியிலிருந்து பார்த்துருக்கலாம், ஆனால் அரசியலுக்குள்ளே இருந்த எடப்பாடி பழனிசாமியுடைய அனுபவம் விஜய்க்கு இருக்காது. சினிமாவில் விஜய் சூப்பர் ஸ்டார், ஆனால் அரசியலில் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் இவங்கெல்லாம் இங்கேயே இருந்தவங்க, பல துரோகங்களை சந்தித்தவர்கள், பல வெற்றிகளை அடைந்தவர்கள். சிஎம்மாக இருந்த எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருப்பார். பிஜேபி என்ன பண்ணும், எப்படி பண்ணும், ஃபோனை ஒட்டி கேட்குமா, யாரை எப்போ தூக்கும், எப்போ இடி அனுப்பும், எல்லாம் எடப்பாடிக்கு தெரியும். அதனால தான் முதல் நாளே சொன்னார் விஜய், நான் வரும்போது கூட்டணியோடு தான் வருவேன் சொன்னாரா இல்லையா. விஜய்க்கு தெரியாமையாக இருக்குது. விஜயகாந்த் ஐயா வேணாம் அம்மா வேணாங்கன்னாங்க, அந்த மாதிரி விஜய் சொன்னாரா. நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், விஜய் புத்திசாலி, அந்த அளவுக்கு ஈஸியாக விஜய் ஏமாற மாட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் சொல்லும்போது நம்மளே சொன்னோம், என்னங்க பிரசாந்த் கிஷோர் கொஞ்சம் ஓவராக பேசுகிறாரு. விஜய் எனக்காக பிரச்சாரத்துக்கு வருவார் பீகாருக்குங்கிறாரு. பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்திய எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கக்கூடிய விஜய் அங்கே போனால் பிஜேபி அதை எப்படி வேறு மாதிரி கையாளும். இவர் போய் ஆங்கிலத்தில் பேசினா ஹிந்தியில் பேசணும், கோஷமிடுறவங்க பிஜேபிக்காரங்க அவங்க செட் பண்ணி கோஷமிட வைப்பாங்க. அப்போ விஜய்க்கு பின்னடைவு, விஜய் இதை பண்ண மாட்டாருன்னு சொன்னோம். விஜய் கட்சியில் ஜாதி பாய்ச்சி கொடுக்குறாங்க, புஷி ஆனந்துக்கும் இவருக்கும் நம்ம ஆதவ அர்ஜுனாவுக்கும் சண்டை, இப்படி பல்வேறு விமர்சனங்கள் கண்டிப்பாக கிளப்புவாங்க. இதை விஜய் சமாளிக்க முடியுமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக, திமுக, பிஜேபி இவங்களுக்கெல்லாம் பெருமளவுக்கான பணம் இருக்குது. அந்த அளவுக்கான பணம் விஜய்கிட்ட இருக்கா? பணத்தை கொண்டு சேர்ப்பதற்கான வலிமை இருக்கிறதா? மாவட்ட செயலாளர்கள் பணத்தில் வலிமையாக இருக்கிறார்களா? ஃபேஸ் வேல்யூ, விஜய் ஃபேஸ் வேல்யூ மட்டும் ஒர்க் அவுட் ஆகுமா? இப்படி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எடப்பாடி ஏன் விஜயை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு? யார் அவருடன் பேசியது? எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு? போன தடவை பிஜேபிக்கு டோரை ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு என்ன காரணம்? இதை பற்றிலாம் இந்த நேரலையில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். உங்கள் கமெண்ட்டை கீழே இருக்கக்கூடிய அந்த இதில் சொல்லுங்கள். எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம். ஏன்னா நீங்கள் நான் பேசுகிற வீடியோவை இவ்வளோ நாள் உட்காந்து பார்க்கும்போது உங்களுடைய எந்த விதமான கமெண்ட்டையும் நாங்கள் ஏற்றுட்டு தான் ஆகணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பற்றி முதல்ல பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார்? எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒருத்தர் பிஜேபி வேணான்னு நினைக்கிறார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியாக செயலாற்றாமலாம் இருந்தார். அதுக்கப்புறம் அண்ணாமலை வேறு திட்டினார், அப்படி வெளில வரார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினச்சிருந்தால் போன எம்பி தேர்தல்லையே பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கலாம். ஏன் வந்தார்?
ஓபிஎஸ்ஸை சேருங்க, சசிகலாவை சேருங்க, டிடிவி தினகரை சேருங்கன்னு சொன்னார். இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளையும் பிஜேபி உடைக்குது, பிஜேபிக்கே தண்ணி காட்டிட்டு வர்றாரு எடப்பாடி. இப்படி போயிட்டு இருக்கும்போது திமுக கூட்டணி பலம். ஐயா திருமாவளவன் அவர்கள் வேங்கைவயல் சம்பவத்தில் நீதி கிடைக்கவில்லை, கண்டமங்கலத்தில் போலீஸ் அத்துமீறினார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் புல்லட் ஓட்டம் உள்ள வெட்டுறாங்க. பட்டியலின மக்களுக்கு தினந்தோறும் ஒரு அவலங்கள் நடந்துகிட்ருக்குது. ஆனாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்போம் அப்படிங்கிறார். இன்னொரு பக்கம் சாம்சங் பிரச்சனை சரியாக கையாளவில்லை. அரசு ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், ஆசிரியர்கள் யாருமே நிம்மதியாக இல்லை. கோட்டையை நோக்கி பேரணி போகிறோம், கோட்டையை நோக்கி போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் நேராக கோட்டையை நோக்கி பேரணி போகிறாங்க. இதையெல்லாம் கம்யூனிஸ்டுகள் செய்து கொண்டிருந்தாலும் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குன்னு சொன்னால் கூட திமுக கூட தான் இருப்போம் 2026ங்கிறாங்க. அப்போ திமுகவை அரியணை ஏற்றணுங்கிறதுக்கு ஒட்டுமொத்த கூட்டணி கட்சி வலுவாக இருக்கும். நம்ம தான், அடுத்து யாருமே இல்லை. அடுத்து 2026 நம்ம தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி தான் சார் இருந்தது. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, விக்கிரவாண்டி கூட்டம் போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடிலாம் வரமாட்டாருங்க. ஏன்னா எடப்பாடி 10ஆக பிரிஞ்சிருக்காரு, ஒன்றும் ஆளே இல்லை. அதையும் தாண்டி என்ன பிரச்சனை, மேலே பிஜேபி, அதெல்லாம் ஒன்றும் பிஜேபியில் ஆள் இல்லை. வாராத மாமணியாக ஐயா விஜய் வராரு. எடப்பாடிக்கு ஒரு நம்பிக்கை. திமுக என்ன முதல்ல நினச்சாங்கன்னா, விஜய் வரும்போது அவர்லாம் என்னங்க பண்ணிட முடியும், ஒன்றும் பண்ணிட முடியாது, நம்ம எவ்வளோ பெரிய கட்சி, அவர் பாட்டுக்கு பேசுவார், போயிட்டே இருப்பார், கமல் மாதிரி இன்னொரு, அவர்லாம் ஓட்டு இருக்காது. ஒரு குடும்பம் சுரண்டுது பாசிச பாஜகன்னு முதல் நாள் சொன்னதை திமுக எதிர்கொள்ள முடியல. எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஊழல்வாதினா, நீங்கள் மட்டும் ஊழல்வாதி இல்லையா, உங்கள் குடும்பம் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கு தெரியாதா, வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், வீரமணி, செந்தில் பாலாஜி, ராஜேந்திர பாலாஜி இவங்கெல்லாம் சம்பாதிச்சிருக்காங்களா இல்லையான்னு திமுக கேட்கும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தெரியுமா, ஞானசேகரனை பற்றி பேசுகிறீங்களேன்னு அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பேசும்போது நீங்கள் ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் உங்கள் குடும்பம் சுரண்டுதுன்னு சொல்ல முடியுமா? விஜயை எதிர்கொள்ள நேரடியான கேள்விகள் இல்லை, பதில்கள் இல்லை. அப்போ விஜயை பார்த்து இவர்கள் ஒரு அச்சப்படுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்களுடைய எண்ணம் என்ன, விஜயும் அதிமுக ஒன்று சேர்ந்துடக்கூடாது. விஜய் தனிச்சு நிற்கணும், அதிமுக தனிச்சு நிற்கணும். இல்லை அதிமுக பிஜேபியோட போனால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா பிஜேபியோட போனால் சிந்தாமல் சிதறாமல் 14% இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்டுகள் கண்டிப்பாக நமக்கிட்ட விழும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. அப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் 40-50 சீட்டுக்கெலாம் நாங்கள் வரமாட்டோம்னா திமுகவுக்கு திருப்தி, அப்பா தனிச்சு தான் நிற்க போகிறாங்க. அதையும் தாண்டி விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் கேரியரில் இவர் நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர் தனிச்சு தாங்க நிற்பார். அதே மாதிரி ஆதவ ஒரிஜினா 40-50 சீட்டுக்கெலாம் நாங்கள் எங்கள் கூட்டணிக்கு போகிறோம். அப்போ விஜய் தனித்து நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது திமுக காட்டில் அடைமலை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வெக்ஸ் ஆகிட்டார். ஏன்னா விஜய் அவர்கள் நினச்சிருந்தா திமுக மோசம், அதிமுக மோசம்னு சொல்லியிருக்கலாம். அதிமுகவை அவர் விமர்சிப்பதில்லை. அதற்கு காரணம் என்ன, அதாவது கூட்டணியிலிருந்து கொண்டே அண்ணாமலை சொல்கிறாரு திமுக ஊழல், அதிமுக ஊழல் ரெண்டையும் வெளியிடுவாங்கிறார். ஆனால் விஜய் எப்படி சொன்னாரா, ஐயாவும் வேணாம் அம்மாவும் வேணான்னு சொன்னார் நம்ம விஜயகாந்த் அவர்கள். ஆனால் வரும்போதே கூட்டணின்ட்டார். ஏன், விஜய் கல அரசியலை தெரிந்தவர். விஜய் இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் மேன் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது காரணம் என்னென்னா, அவருடைய கிராஃபை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அவர் முடிவு பண்ணிட்டார், நம்ம தனிச்சு நின்று ஜெயிக்க முடியாது. விஜய் ரசிகர்கள் கூட சில பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரில. விஜயே சொல்லலையே நான் கூட்டணி அமைத்து தான் போட்டியிடுவேன், ஏன் சொல்கிறாரு, நான் தனித்து ஆட்சி அமைப்பேன், யாரும் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாரா? நிதர்சனத்தை புரிந்தவர். விஜய் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், அரசியலில் பழந்தின்னு கொட்டப்பட்டவங்களாம் இங்கே இருக்காங்க. துரோகம் என்ன, உயர்ந்த இடம் என்ன, இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் எப்படி செயல்படுத்தும் எல்லாம் எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் தெரியும். பல பிரச்சனைகள் தாண்டி வந்திருக்காங்க. அப்போ விஜய் அவர்கள் முதல்ல வரும்போது யாராவது ஒருத்தருடைய துணை தேவை. உங்களுக்கு சொல்லுவாங்களே, ஒரு காரியத்தை இவன்கிட்ட கொடுத்தா இவன் சரியாக முடிப்பானாங்கிற மாதிரி ஆளை பார்த்து கொடுக்கணும். புஷி ஆனந்தை தேர்ந்தெடுத்தார். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்களை அந்த கோஆர்டினேட் பண்ணுறதுல அவர் சிறந்தவர், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அந்த மாதிரி ஒருத்தர். பிரசாந்த் கிஷோரை தேர்ந்தெடுத்து சரியாக தப்பாங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் இவரோட அப்பர் ஹேண்ட் எடுக்கிறார். அவரே சொல்கிறார், இல்லை தனிச்சு தாங்க நிற்பார், அவர் தோனியோட நான் பெரிய ஆளாயிருவேன், எனக்காக பிரச்சாரம் பண்ண வருவார். எப்படி விஜய் பீகாருக்கு பிரச்சாரம் பண்ண போவார்? அந்த வார்த்தையை சொல்லாமல் பிரசாந்த் கிஷோர் ஏன், இந்தி திரிப்பு அப்படின்னு விஜய் கையெழுத்து போடுறார். சார் நீங்கள் பீகாருக்கு போனீங்கன்னா அங்கே போய் இந்தி எதிர்ப்பு பாருங்கள், இந்தி எதிர்க்கக்கூடிய ஒருத்தர் வராரு, அங்கே போராட்டம் பண்ண மாட்டாங்க, பிஜேபியை தூண்டி விட்டு பண்ணும். அதற்கப்புறம் என்ன நடந்தது, விஜய் அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவார், இந்தியில் பேசினா கத்துவாங்க.
சார் அப்படிலாம் பிரச்சாரம் பண்ணி பிரசாந்த் கிஷோர் ஜெயிப்பாருன்னா பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்க மாட்டார். நிற்கக்கூடிய நிலவரம். விஜய் முதல்ல போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. முதலே டமால் அப்படின்னு எல்லா சேனலும் நியூஸ் போடும். திமுக ஆதரவு ஊடகங்கள் பெரிய டிபேட்டு. பீகாரில் போனாருங்க, இவர் எங்கெங்கே போய் பிரச்சாரம் பண்ணாரோ அங்கெல்லாம் டெபாசிட் போச்சுங்க. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியாதா? அப்போ விஜய் அவர்களை தாண்டி பிரசாந்த் கிஷோருக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுத்தது யார்? அப்போ விஜய் கண்டிப்பாக அதை உணர்வார் நம்ம நினைக்கிறோம். ஒன்று. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அப்படியே போயிட்டு இருக்கும்போது போன வாரம் என்ன சொல்கிறாரு, பிஜேபி அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் இப்போ பேசாதீங்க, 6 மாதம் கழித்து பேசுங்க. இதற்கு முன்பு இப்படி சொன்னதில்லை. ஒட்டுமில்லை உறவுமில்லை. 2024 மட்டும் இல்லை, 2026 நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு? ஏன்னா ஏற்கனவே நிறைய முன்னாள் அமைச்சர்கள் தானே போயிடுவோண்ணா கூட்டணிக்கு, ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்கண்ணே. அதெல்லாம் இல்லைப்பா, முடியாது. 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி வீட்டில் போய் பேசிய பிறகு கூட எடப்பாடி அவங்கள வச்சுக்கிட்டே சொல்கிறாரு, யாரும் என் வீட்டில் வந்து பேசலப்பா, பிஜேபியோடலாம் கூட்டணி இல்லைங்க சொன்னாரா இல்லையா? சத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கிறாரு சிவி சண்முகம். நாங்கள் பிஜேபியோட கூட்டணி இல்லை. ஜெயக்குமார் மைக்கை நீட்டிங்கன்னா பிஜேபியோடலாம் கூட்டணி இல்லைங்க, அதெல்லாம் அப்படிலாம் கட்சி ஆண்டார். இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு எடப்பாடி சொன்னதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் கண்டனம் அளிக்கவில்லை. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஏன் பிஜேபிக்கு சாஃப்ட் கார்னராக இருக்கார்? எடப்பாடி எந்த எடப்பாடி? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 வருடம் ஆட்சி நடத்த துணையாக இருந்தது பிஜேபி. பிஜேபி அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி யார்? பிஜேபியை பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். சசிகலா அவர்கள்ட்ட பதவி வாங்குறாரு, அந்த சசிகலாவை அப்புறப்படுத்துகிறார். ஓபிஎஸ்ஸை கூட சேர்க்குறாரு. அதே ஓபிஎஸ்ஸை வெளி அனுப்பிட்டு தனியாக இவர் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாரு. கூட இவருக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து பிஜேபி கூட துணையாக நின்று பிஜேபியிலேருந்து ரெட்டலையை வாங்குறாரு. வாங்கிட்டாரா? வாங்கி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிஜேபி கை விடுறாரு, ஃபோனே எடுக்கலை. அப்போ பிஜேபி அப்படிங்கிற கட்சி உத்தவ் தாக்கரே, சரத்பவார் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்களுக்கே தண்ணி காட்டுறாரு எடப்பாடி, தண்ணி காட்டிட்டார். இப்படி போயிட்டு இருக்கும்போது மெகா கூட்டணி அமைப்போம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஆனால் இந்த மெகா கூட்டணி அமையலை. என்ன காரணம்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசிகாலேருந்து யாரும் வரல. டக்குன்னு விஜய் வராரு. விஜய் வந்தோன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சு போச்சு விஜய் வந்து நம்ம கூட தான் வருவாருன்னு. விஜயும் அதை நினச்சிட்டு இருக்கார். அப்போ எடப்பாடி பழனிசாமி விஜய் வந்தவுடனே கூப்பிட்டேப்பா, விஜய் வந்துடுவார் நம்மளோட, கவலைப்படாதீங்க, அடுத்து நீங்கள்லாம் அமைச்சர். ஏன்னா விஜய் ப்ளஸ் ஏடிஎம்கே சேர்ந்தால் கண்டிப்பாக வெற்றி. தமிழக மக்களுக்கும் தெரியும், நான் உறுதியாக நம்புகிறேன், நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறோம். உடன்பிறப்புகள் வேணால் இல்லைன்னு சொல்லலாம், திமுகவுக்கு தெரியும். ஏற்கனவே விஜயகாந்த் ஜெயலலிதா அம்மா இருக்கிற மாதிரி இந்த கூட்டணி பெரிய வெற்றி அடையும். அதிமுக, பிஜேபி, பாமக, மற்ற கட்சியெல்லாம் இந்த கூட்டணியை விட விஜய் கூட்டணி நிற்கும். ஏன்னா சிறுபான்மை வாக்குகள் 14% திமுகவுக்கு போயிட்டு இருக்குது. எடப்பாடி போயிட்டு ஐயா எனக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபியோட எனக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதே விஜய் சொன்னால் நம்புவாங்க. ஏன்? விஜய் இப்போ தான் வந்திருக்காரு, பாசிச பாஜகங்கிறார். பாசிச பாஜக, திமுக ரெண்டையும் திட்டுறார். அப்போ விஜய் வந்து நான் உங்கள் வீட்டு பிள்ளை, எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னா அந்த 14% வாக்குகள் பெரும்பான்மையாக 2 பேர் நின்னா வரும் மேடையில். அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கள நிலவரத்தை அது கிளை செயலாளர்னு வந்திருக்காரு சார், அவருக்கு தெரியாமையாக இருக்கும். அப்போ விஜய்க்காக வெயிட் பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தா பிரசாந்த் கிஷோர் உட்காந்துட்டு அதெல்லாம் இல்லைங்க தனிச்சு நிற்பாருங்கிறார். ஒரிஜினலாக 45 சீட்டுக்கெல்லாம் நாங்கள் போய் கூட்டணி வைப்போமா? ஓ, அப்போ விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரல. அப்போ முன்னாள் அமைச்சர்கள்லாம் போவாங்கள்ல, என்னென்ன விஜய் வருவாங்க, நீங்கள் வரல, பிஜேபியோட போயிடுவோண்ணே. அப்போ எடப்பாடி என்ன யோசிப்பார்? விஜய்க்காக வெயிட் பண்ணி விஜய் வரலன்னு சொல்லிட்டாருன்னா நாளைக்கு பிஜேபி நம்ம கழட்டி விட்டோம்னா யார் கூட கூட்டணிக்கிறது? யாரோட மெகா கூட்டணி? தேமுதிகக்கு ராஜ்யசபா சீட்டுன்னு இல்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவ்வளோ தைரியமாக ஏன் எடப்பாடி சொல்கிறார்? ஒன்று அவர் 2 யோசிச்சிரு. ஒன்று பிஜேபியோட போகலாம், இல்லைன்னா டிவிக்கு விட போகலாம். இவன் இது நமக்கு வந்து இது தேவையில்லை, பிரேமலதா அவர்கள் தேவையில்லை. எதுக்கு அந்த கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும்? அப்போ சொன்னோம். இப்போ நமக்கே எம்எல்ஏக்கள் பற்றாக்குறை. அப்போ கழட்டி விட்றாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளர்லேருந்து வந்தவுடனே அவர் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். இன்னமும் சொன்னால் எடப்பாடி பழனிசாமி இப்போவும் சொல்கிறோம் விஜய்க்காக இன்னமும் வெயிட் பண்ணுறாரு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம். ஏன்? விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு நீலாங்கரை இந்த பக்கம் ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர், சினிமா வச்சு தயாரித்தவராம், அவரும் எடப்பாடிக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரும் பேசியிருக்காங்க. ரொம்ப நெருக்கமாக பேசியிருக்காங்க. சில விஷயங்கள் விஜய் பக்கம் போயிருக்குது. என்ன பேசுனாங்க, எது பேசுனாங்கன்னு தெரியல, பேசுகிறாங்க. விஜய் கட்சியில் இருக்கவங்களை தாண்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. விஜய் ரொம்ப தீர்மானமாக நம்புறாருங்க. நம்ம கூட்டணி இல்லாமல் போகக்கூடாது, ரொம்ப தீர்மானம் பண்ணுறாரு. அவருக்கு தெரியும் என்ன கிரவுண்டில் என்ன நடக்குதுன்னு.
அப்போ எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்கள் வந்து கூட இருக்கவங்கெல்லாம் களைச்சி விட்ருவாங்க, விஜய் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு டோரை ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு பிஜேபிக்கு. பிஜேபி என்ன தெம்பில் இருக்கும், திடீர்னு இப்படி மாறி பேசுகிறாரு எடப்பாடி, அப்போ நம்ம சொன்னதுக்கு ஒத்துக்குவாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இதே எடப்பாடி பிஜேபிகிட்ட ரெட்டலை வாங்குற வரைக்கும் அப்படி தான் இருந்தார். நல்லா யோசனை பாருங்கள். ரெட்டலை இணையதளத்தில் போடுறாங்க, அஃபீஷியலாக தேர்தலான இணையதளத்தில் போடணுன்னே ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்ட்டு வந்துட்டார். அப்போ காரியம் சாதித்தவுடனே எடப்பாடி கழட்டி விட்ருவார். உங்களுக்கு தெரியும், இப்பயும் அது பண்ணாலும் ஆச்சரியப்படவில்லை. ஏன்னா விஜய் வந்துட்டார்னா கண்டிப்பாக பண்ணுவாருங்க. விஜய்க்காக எதிர்பார்த்துட்ருக்கார். இது லேட்டஸ்ட் அப்டேட்டுங்க. ஏன்னா நம்மளே விஜயை முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை பற்றி இப்படி சொன்ன உடனே என்னங்க இப்படி பல்ட்டி அடிச்சிட்டாருன்னு சொன்னோம். எடப்பாடி பழனிசாமி நிலைமையிலேருந்து பாருங்கள். பிஜேபியோட டக்குன்னு கூட்டணி போனால் கண்டிப்பாக ரொம்ப மோசமாக திட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்தா நாளைக்கு ஆட்சி யார் பார்க்குறது? பிஜேபியோட ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறதுக்கு பிஜேபி ஓகேன்னு நினைக்கிறார். ஏன், பிஜேபிக்கும் இங்கே கணிசமான ஓட்டு இருக்குது. அதையும் தாண்டி அதிகாரம் திமுக ஊதி தள்ளிடும். இப்போ பிஜேபி அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுறாங்க? பிஜேபி என்னங்க நோக்கம்? தமிழ்நாட்டில் திமுக வரக்கூடாது. ஏன், திமுக வந்தால் திமுகவில் அமைச்சர்கள்லாம் கொள்ளடிக்கிறாங்க, அதனாலயா? அவங்க கொள்ளடிச்சா பிரச்சனை, நம்மளும் அடிக்கிறோம். திமுக வந்தால் அது காங்கிரஸை உயிர்ப்பிப்போடு வைத்திருக்கும். இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் ஒரு 40 எம்பிகள் தமிழ்நாடு தான் கொடுத்துருக்குது, 40 சொலையாக கொடுத்துருக்குது. அப்போ 2029 மோடி 4வது முறையாக பிரதமர் ஆக வேண்டும் என்றால் இங்கே திமுக அப்போ பவரில் இருக்கக்கூடாது. 2026 திமுக பவருக்கு வந்துச்சுன்னா 2029 தேர்தலை திமுக அதிகாரத்துடன் சந்திக்கும். அது மோடிக்கு ஆபத்து. அந்த திமுக வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக நினைக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? செந்தில் பாலாஜி மேலே இவ்வளோ நாள் இல்லாமல் என்ன ரைடு? டாஸ்மார்க் ரைடு, ஜெகத்ரட்சகன் மதுபால ஆலை ரைடு, திமுக எங்கெங்கே பணம் சப்ளை பண்ணுறாங்களோ அங்கங்கெல்லாம் ரைடு. அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே அமலாக்கத்துறை வேகம் எடுக்க போகுது, பொன்முடி மேலே வேகம் எடுக்க போகுது, துரைமுருகன் மேலே வேகம் எடுக்க போகுது. அப்போ திமுகவை உலுக்கி எடுக்கணும்னு சென்ட்ரல் நினைக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சா இவரு 2-3 ஐடியா கொடுப்பார்ல. ஆனால் அவன் கூட்டணிக்கு வரோம் எல்லாத்தையும் பாருங்கள் இவன் தான். ஏன்னா பிஜேபியை விட எடப்பாடிக்கு தெரியும் கிரவுண்டு என்ன, யாரை அடிக்கணுன்ட்டு. அப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னும் வசதி. தனிச்சு நின்று தேர்தலை சந்திக்கிறத விட பிஜேபியோட இருந்தால் பணத்துக்கு பணமும் கொடுத்துருவாங்க, அதிகாரத்துக்கு அதிகாரமும் இருக்குது, தேர்தல் ஆணையம் அவங்க கையில் இருக்குது, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடன் போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க நிலைமையில் பிஜேபி ஆஃபரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. அதான் இன்றைக்கி பேச்சு. முதல் சாய்ஸ் டிவிகே தான். டிவிகே இருந்தால் இவ்வளவு பலம். விஜய்க்கு இருக்கக்கூடிய பலவீனம் என்ன? இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட பணம் இருக்குது, அதிகாரம் தான் இல்லை, பணம் இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, வேலுமணி தங்கமணி எல்லாம் ஊர்னவங்க. விஜய் கட்சியில் விஜய் மட்டும்தான் முகம். விஜய் ஒரு 10 தொகுதிக்கு செலவு பண்ணுவார் சார். இப்போயே நான் யோசனை பாருங்கள். விக்கிரபாண்டிக்கு செலவு பண்ணார், இப்போ இஃப்தார் வந்து நிறைய செலவு பண்ணுறாரு. இதை வந்து ஆதவர்ஜுனா ஓரளவுக்கு கவனிச்சிட்டாலும் எல்லா தொகுதிக்கும் கவனிக்க முடியுமா? நல்லா யோசனை பாருங்கள். அவங்க மாமனார் லாட்ரி வருமானம், லாட்ரி அப்படிங்கிறது அரசாங்கத்தை மீறி நடத்த முடியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கூப்பிட்டு ₹1 கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், இல்லை நான் விஜய் முதல்வராக்கிய தீர்வுன்னு கொடுக்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ பிஜேபி எந்த மிரட்டலுக்கும் போகும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பிபிசியே மிரட்டினவங்க அவங்க, ஹிண்டன்பர்க் அறிக்கையெல்லாம் காலை தூக்கி போட்டவங்க அவங்க. அப்படிப்பட்டவங்க எதையும் எல்லா அதானிக்காக எல்லா நிறுவனத்தையும் தும்சம் பண்ணவங்க. மார்ட்டின் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு. தொழில் பண்ணால் தான் காசு, அமுக்கிடுவாங்க, உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. அப்போ இது வந்து விஜய்க்கு இது தெரியும். அப்போ தமிழகம் முழுக்க விஜய் பணம் வச்சுருந்தாலும் அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நெட்வொர்க் விஜய்கிட்ட இல்லை. ஏன்? அதிமுக திமுக ஏற்கனவே நெட்வொர்க் இருக்குது சார். இப்போ தான் நீங்கள் வடிவமைக்கணும். இனிமேல் வடிவமைச்சு பண்ணி ட்ரைனிங் கொடுத்து பண்ணுறது கஷ்டம். ஏற்கனவே அங்கே ஒன்றிய நகரம் பேரூராட்சி எல்லாம் அடிபட்டு உதப்பட்டு ஒரு 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 மீட்டிங் எப்படி நடத்தணும், வந்தால் என்ன பிரச்சனை வரும், கேஸ் வந்தால் எப்படி வரும், வேட்புமனு எப்படி ஃபில்லப் பண்ணணும், நிராகரித்தா என்ன பண்ணணும், எங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலாம் எப்படி பண்ணணும், எல்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்போ விஜய்க்கு தெரிஞ்சாலும் அங்கே இருக்கவங்களுக்கு. அப்போ விஜய் அதனால தான் ரொம்ப தெளிவாக முதலே சொன்னார், கூட்டணி தான்னார். அப்போ கூட்டணி அப்படிங்கிறதுக்கான கதவை விஜய் திறந்து வைக்கும்போது ஏன் எடப்பாடி அதை நிராகரிக்கணும்? எடப்பாடிக்கு இன்னொன்று, எப்படி பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ட்டோம், விஜயோட போனால் ரொம்ப சேஃப், நான் சொன்னதில் உறுதியாக இருப்பேன், பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிக்கலாம், இமேஜும் பெருசாகும். விஜய் நம்பர் 2, விஜய் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணுங்கள் தம்பி, செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், வேட்பாளர் கொடுக்குறோம், நீங்கள் நிற்க மட்டும் வைங்க தம்பி, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் முகத்தை மட்டும் காட்டுங்க தம்பி, முடிஞ்சு போச்சு. அப்போ பெரிய அளவுக்கு பெரிய ஸ்வீப் அடிக்கலாம், திமுக எதிர்கட்சியாக கூட வராமல் பண்ணிடலாம் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்புவார். இன்னொன்று உண்மை நிலவரம் அதுதான். அப்போ விஜய் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். கண்டிப்பாக எடப்பாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கார். விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, நல்ல முடிவு எடுப்பார் நம்ம நினைக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக இதை கலைச்சி ஆடுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க.
அவங்க என்ன சார் நினைக்கிறாங்க, பிஜேபி அதிமுக கூட்டணி போட்டால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன் பாசிச பாஜக ஊழல் அதிமுக அப்படி சொல்லி இஸ்லாமிய வாக்கள் கிறிஸ்துவர்கள் 14% அப்படி போயிடும். எடுத்த உடனே 14% ஆரம்பிப்பாங்க அவங்க. திமுக என்ன பிரச்சனை, அரசு ஊழியருக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் பிரச்சனை, 12 லட்சம் ஊழியர்கள் பிரச்சனை, சத்துணவு ஊழியர்கள் ஆசிரியர்கள். கொஞ்சம் யோசனை பாருங்கள், திமுக நிதி நிலைமையில் தள்ளாடுது. பரந்தூர் போராட்டம், ஏதாவது சொன்னது ஒன்று செய்கிறதுன்னு, விவசாயிகளிலிருந்து சிறு குறு தொழிலாளர் யாருமே நிம்மதியாக இல்லை. இவ்வளோ, அதாவது இந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் மோசமான மக்கள் கோபத்தில் இருக்கான இந்த அரசு தான். தொடரட்டும் அந்த பொற்காலம்னு கலைஞர் நிற்கும் போது கூட இந்த கோபம் இல்லை, கலைஞர் தோத்தார். கொஞ்சம் யோசனை பாருங்கள், ஜெயலலிதாமாவும் விஜயகாந்த் அவர்களும் கூட்டணி போடும்போது எதிர்க்கட்சியாக கூட திமுக வர முடியல. அதான் திமுகவுடைய இன்றைய நிலை, இதை விட மோசமாக இருக்குது. அதை தாண்டி இன்றைக்கி திமுக இது வந்து ஒரு பெரிய அலைங்க. அதாவது விஜய் அவர்களும் எடப்பாடியும் சேர்ந்த ஒரு பெரிய அலை. எடப்பாடி பழனிசாமி தனியாக வந்து இஸ்லாமிய மக்களே எனக்கு ஓட்டு போடுங்கன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. விஜய் பக்கத்தில் இருந்து நாங்கள் அரணாக இருப்போம் ஓட்டு போடுங்கன்னா அதனுடைய கலர் வேறு மாதிரி போகும், ஒட்டுமொத்த மக்களும் வருவாங்க. இந்த கூட்டணி ஜெயிக்கக்கூடிய கூட்டணி மக்கள் நம்புவாங்க. அப்போ ஒரு பெரிய அந்த பிஜேபி கானா போயிருன்னு சொல்லலாம். ஏன்னா எடப்பாடிக்கு ஒரு தெம்பு வரும்ப்பா, விஜய் வரன்ட்டார்ப்பா, பிஜேபி இடி அனுப்பியா, ரொம்ப அனுப்புங்க, இடி அனுப்புனா இன்னும் ரொம்ப சந்தோஷம் பாருங்கள், எங்களை அழிக்க பார்க்குறாங்க, அம்மா கட்சி அழிக்க பார்க்குறாங்கன்னு பிரச்சாரம் பண்ணி மொத்தம் மக்களுடைய அனுதாபத்தை போகலாம், தொண்டர்களுக்கு ரோட்டில் இறக்கி விடலாம். விஜய் வரலைன்னா ஹோல்டு என்ன, இவ்வளோ விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி என்ன மறுபடியும் சொல்கிறோம், எடப்பாடியை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அவருக்கு தெரியும் இந்த தேர்தல் வாழ்வா சாவா பிரச்சனை, இப்போ நம்ம தோத்தோம்னா திமுக தும்சம் பண்ணிடும், அவங்க ரொம்ப உறுதியாக அவங்க நம்புகிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது விஜய்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, விஜய் ரொம்ப தெளிவான ஆளுங்க, மறுபடியும் சொல்கிறோம், அரசியல் ரொம்ப சீரியஸாக பார்க்குறாரு. இன்னும் நம்புகிறோம் அவர் வந்து பணம் சம்பாரிச்சுட்டு அரசியலுக்கு வருது, அரசியலுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, நான் உறுதியாக நம்புகிறேன். அவர் வந்து ஏதோ மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறார். யாருமே வரக்கூடாதுன்னு எல்லாரும் வரணுமோ, யாராவது ஒருத்தர் வந்து அவர் 1000 குறை சொல்கிறது. ஆனால் அவருக்கு சங்கடங்கட்டுக்கான நிறையா இருக்குது. உங்களுக்கு தெரியும், மாவட்ட செயலாளர்கள் பணம் செலவழிக்கிற மாதிரி யாரும் இல்லை, சாமானிய ஆட்களை தான் போட்டிருக்காரு. எல்லா இடத்துக்கும் பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு கட்டமைப்பு வேணும். அப்போ முதல் தடவையாக அதிமுகவோட கூட்டணி போட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னா அதுலேயும் சிக்கல். ஏன்னா இன்றைக்கி வந்து ஜெயலலிதாமாவிட்ட இதே மாதிரி தான் போனார் நம்ம விஜயகாந்த். என்னாச்சு, அவர் கூட இருந்த சுந்தரராஜன்லேருந்து அருண் பாண்டியன் எல்லாத்தையும் எடுத்து கட்சியை உண்டிலன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி விஜய் கம்மி சீட்டோடு போனார்னா எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது விஜய் கட்சியை முடிச்சு விட்ருவாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். விஜய் இல்லைன்னா அந்த ஆட்சி போயிருங்கிற நிலைமைக்கு இருக்கணும். அதற்கு விஜய் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன, எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, துணை முதல்வர் ஆகிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது, அது எப்படி பண்ணாமல் இருப்பார். விஜய்க்கு துணை முதல்வர் கொடுக்குறாருன்னு எடப்பாடி சொல்கிறாரு வச்சுக்கோங்களேன், விஜய் ஒத்துக்கிட்டு போனார்னா நாளைக்கு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க. தனியாக அதிமுக ஆட்சியை வைக்கிற சூழ்நிலை வந்தால் விஜய்க்கு எப்படிங்க கொடுப்பாங்க. இப்போ பிரேமலதா அவர்களுக்கு ஏன் ராஜ்யசபா இல்லைன்னாரு, அப்போ சொன்னாங்க, இப்போ உங்கள் தயவு தேவையில்லை, ஏன் மேலே பிஜேபி கிட்ட டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம், விஜய்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம், அவங்க வரங்கிறாங்க. இன்னொன்று, மாநிலங்களவையில் எங்களுக்கு கம்மியாக இருக்காங்க, இப்போ எங்களுக்கே ஒருத்தர் தான் நாங்கள் செலக்ட் பண்ண முடியும், இன்னொரு சீட்டுக்கு நாங்களே கஷ்டப்படணும், இதில் உங்களுக்கு எது கொடுக்கணும். அப்படி எடப்பாடி யோசிக்க மாட்டாரா. அரசியலில் வந்து எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்கல, ஏமாற்றிட்டேன் அப்படிலாம் ஒத்துக்க முடியாதுங்க. அரசியலில் துரோகம் தான் அரசியல், இதில் வந்து நீங்கள் நேர்மை நியாயம் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்போ இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரேமலதாவுக்கு இல்லைன்னு சொன்னதில் 1000 காரணங்கள் இருக்கும். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். பிரேமலதா வேணான்னு இருக்கக்கூடிய ஒரே கூட்டணி கட்சி பிரேமலதா அவர்கள் தான். அவங்களே வேணாங்கிறாருன்னா என்ன அர்த்தம், பிஜேபியோட போகலாம் ரெடி, விஜய் வரலைன்னா பிஜேபியோட போயிடுவோம், அப்புறம் எதுக்கு பிரேமலதா யோசிப்பார். அப்போ இதை விஜயும் உணர்ந்து கொள்வார் நம்ம நினைக்கிறோம். கடைசி நேரத்தில் முடிவு மாறும். ஏன்னா கடைசி நேரத்தை தாண்டி இப்போவே ஒரு லீடிங் போயிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் கேட்கலாம், என்னங்க விஜய் தனிச்சு நிற்கின்னு ஜெயிக்க முடியுமான்னு. அதான் மறுபடியும் சொல்கிறேன், சினிமாவில் நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம் சார், அரசியலில் பணம் 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 அதிகாரம் முக்கியம். இதை விஜய் தாக்கு பிடிப்பார். தொண்டர்கள் எப்படி, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தொண்டர், நீங்கள் எம்எல்ஏக்களை போடுறீங்க, எம்எல்ஏக்களை விலைக்கு ஒரு 50 பேர் விலைக்கு வாங்க, திமுக முடியாதுங்கிறீங்களா, பிஜேபி முடியாதுங்கிறீங்களா சார். 50 பேர் மேலே வழக்கு போடுவாங்க சார், மிரட்டுவாங்க சார், ஒரு 50 லட்சம் 1 கோடி தரேன், 5 கோடி தராங்க, நீங்கள் வெளியில் வாங்க, பிரச்சாரம் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. 234 தொகுதியிலையும் விஜய் தான் முதல்வராக, தளபதியை முதல்வராக நோக்கம்னு 234 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. எல்லா கட்சியிலையும் ஆள்காட்டிகள் இருப்பார்கள். அவர்கள் ஏன் மாற மாட்டாங்க, கொஞ்சம் யோசனை பாருங்கள். விஜயகாந்த் நம்பி தானே சீட் கொடுத்தாங்க, மாறலையா. அப்போ விஜய்க்கு இது தெரியும், நிதர்சனம் புரியும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது விஜய் அந்த ரிஸ்க்கை எடுப்பாரா. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி விஜய்க்கு பல சங்கடங்கள் இருக்குது. எடுத்துக்காட்டாக நம்ம சொல்கிறது, வரக்கூடிய தேர்தலில் திமுக ஒரு தொகுதிக்கு 100 கோடி செலவு பண்ணுவாங்க.
120 தொகுதிக்கு செலவு பண்ண போகிறாங்க. இதை எப்படி விஜய் சமாளிக்க போகிறாரு? விஜய் அவர்கள் முகம் ஓகேங்க, கொண்டு வந்து அந்த ஓட்டை போடுறதுக்கு ஆளுங்க வேணும்ல. அந்த கட்டமைப்பு அதிமுகவில் தான் இருக்குது. அதிமுகவுடன் விஜய் போனால் சவால்கள் இருக்க கண்டிப்பாக இருக்குது. திமுக வந்தால் விஜய் டேமேஜ் அதிகமாக இருக்குமா, அதிமுக வந்தால் டேமேஜ் அதிகமாக இருக்கும் சொல்லுங்கள்? திமுக வந்தால் முடிஞ்சு கட்சி. அதிமுக வந்தால் ஓரளவுக்காவது தற்காத்து கொள்ளலாம். அப்போ விஜய் என்ன யோசிப்பார்? வரக்கூடிய தேர்தலில் நம்ம என்ன கோஷம் வச்சோம்? திமுக அகற்றப்பட வேண்டும், முதல்ல அதை அகற்றிடுவோம், அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கலாம். எப்படியும் திமுகவோட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மோதி அவுட் ஆனோம்னா ஒரு வழி பண்ணிடுவாங்க. அப்போ எடப்பாடி கூட சேர்ந்து ஓரளவுக்கு சீட்டு வாங்கிட்டு நம்ம கட்சியை பலப்படுத்தலாம். எடப்பாடி நம்ம கட்சி அழிக்க பார்ப்பாரா? ஆமாம், அழிக்க பார்ப்பார். ஏன்னா எல்லா கட்சியும் அதுதான் பண்ணும். நம்ம ஏற்கனவே ஜெயலலிதா பண்ணதான். அப்போ அதை தற்காத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? எடப்பாடிக்கு எப்படி செக் வைக்கலாம்? எடப்பாடிக்கு விஜய் தேவை, விஜய்க்கு எடப்பாடி தேவை. சரி, இதெல்லாம் முடியும். விஜய் தனியாக ஆட்சி அமைக்க முடியாதா? அது கிரவுண்டில் இறங்கினா தான் சொல்ல முடியும். மறுபடியும் சொல்கிறோம், கிரவுண்ட்லேயே நீங்கள் இறங்கினாலும் மக்கள்கிட்ட ஒரு பெரிய வேவே வந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு எதிராக விஜயால் திமுகவை தோற்கடிக்க முடியும் நம்பினா தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அந்த நம்பிக்கையை கெடுக்கும் விதமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய உளவுத்துறை பிஜேபி எல்லா வேலையும் பண்ணும். ஏன் மறுபடியும் பிஜேபிங்கிறன்னா விஜய் கட்சி தனியாக நின்றால் அது பிஜேபி தும்சம் பண்ணி விட்ரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. நமக்கு திமுகவோட எதிர்ப்பு எல்லா வாக்குகளும் அவங்களுக்கு போகணும். விஜய் பிரிக்க போகிறாரு, எந்த எல்லைக்கும் போகும். ஒய் பிரிவு இந்த மாதிரிலாம் வேலைலாம் பண்ணுவாங்க. ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுப்பாங்க, தேர்தல் ஆணையத்தை வச்சு குடைச்சல் கொடுப்பாங்க, அவங்களுடைய வேட்பாளர்களுக்கெல்லாம் நிறைய குடைச்சல் கொடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மார்ட்டினை கூப்பிட்டு நீ பணம் கொடுக்காத, பணம் கொடுக்காமல் இருப்பாரா? கொடுத்துருவாரா? தொழில் பண்ணுங்க அவரே. மேலே பிபிசிலேருந்து எல்லாத்தையும் தும்சம் பண்ணுறாங்க அவங்க. மார்ட்டின் அவர்கள் லாட்ரி பிஸ்னஸ் தானே பணம் கொடுக்குற போகிறாரு, எல்லா கட்சியும் கொடுக்குறாரு. விஜய் கட்சியில் ஆதவர்ஜன் எப்படி செலவு பண்ணுறாரு? பணம் இருந்தால் தானே செலவு பண்ணுவார். மேலே பிஜேபி லாக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? பணம் எல்லாத்தையும் பண்ணுவாங்க, நிறைய கேஸ் போடுவாங்க. இதெல்லாம் விஜய் சமாளிக்க வேண்டும். ஒரு கட்சி துணையாக இருந்தால் அதை சமாளிக்க முடியும். எடப்பாடி பழனிசாமியை விஜய் நினச்சிட்ருக்காரு, இப்பவும் நினச்சிட்ருக்காரு. நம்ம தொடர்ந்து சொல்கிறது காரணம் இந்த நிமிடம் வரைக்கும் அவர் தயாராக இருக்கார். சும்மா சொன்னது பிஜேபியை, அது சொன்னது ரைட்டு, அது எப்போனாலும் மாற்றி விடுவார். மாறக்கூடியவர் தான் அரசியல்வாதி. அதில் எடப்பாடி சூப்பராக பண்ணுவார். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். மறுபடியும் சொல்கிறோம், திமுகங்கிற கட்சி இந்த 2 பேரையும் சேர்க்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அரசு ஊழியர்கள் இந்த கொந்தளிப்பு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய சக்தி விஜய்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறது கலை யதார்த்தம். அதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டிருக்கிறார். விஜய் தரப்பில் நிறைய அங்கே கூட இருக்கவங்க சில பேர், விஜய் நல்லா தெளிவாக இருக்கார், கூட இருக்கிறவர்கள் சொல்லியிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறோம், நாளைக்கு தோற்று போனால் பிரசாந்த் கிஷோர் நான் சொன்னங்க நிறையா விஷயம் அவர் பண்ணாமல் விட்டுட்டாருன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவார். விஜய் கட்சிட்டு இருக்கவங்களாம் கையை விரிச்சிட்டு போயிடுவாங்க. வழி விஜய்க்கு மட்டும்தான். ஏன்னா இவ்வளோ பெரிய கோடியை விட்டுட்டு வராருங்க சினிமாலேருந்து அரசியலுக்கு வராருங்க. நம்ம சொன்னோம்ல அப்படின்னு எல்லாம் ஒட்டுமொத்த வீடியோவும் விஜய்க்கு எதிராக இருக்கும். இதே விஜயகாந்தை கொண்டாடிய சூப்பரானவர் கொடைவள்ளல்னு சொன்ன மீடியா தான் அவரை காமெடி ஆக்கினது. அதையும் நம்ம மறந்து விடக்கூடாது. தொடர்ந்து சொல்கிறோம், இன்றைக்கி அடி பட்டிங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. இன்றைக்கி அதிகாரம் வைத்திருக்கக்கூடிய மேலே பிஜேபியும் திமுகவும் உங்கள் கட்சியை உண்டு இல்லாமல் பண்ணிடும். அப்போ விஜய்க்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது அவர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் நம்ம நம்புகிறோம். எடப்பாடி பழனிசாமி இந்த அர்த்தத்தை தான் சொல்லியிருக்காரு. மறுபடியும் சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி பிஜேபிகிட்ட போகிறத விட விஜய் தான் லைக் பண்ணுவார். ஏன்? எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும். அவர் அன்றைக்கி இன்ட்ரி கொடுக்குறாரு, எதே பிஜேபி அதெல்லாம் கேட்காதீங்க 6 மாதம்னாரு. உடனே அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? இப்போ கூட நானும் டிடிவியும் பார்த்து பேசிட்டு வரோம், டிடிவி எங்கள் கூட்டணியில் இருக்கிறார். இந்த வார்த்தை ஏன் சொல்லணும்? அப்போ ரொம்ப தெளிவாக எடப்பாடியே வந்தாலும் டிடிவி இருப்பார்ப்பா, ஓபிஎஸ் இருப்பார்ப்பான்னு சொல்கிறாரு அண்ணாமலை. பிஜேபி அதை நினைக்கிறாங்க. எடப்பாடி வந்தால் கூட இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்காமல் பிஜேபி விடாது. அந்த ஒரு சிக்கல் எடப்பாடிக்கு இருக்குது. அப்படி எப்படி போய் சேர்ந்துருவார்? ஈஸியாக சேர்ந்துருவார். நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க, உள்ளே அங்கே போனோம்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு எடப்பாடிக்கு நன்றாக தெரியும். பிஜேபி எப்படி நம்ம வச்சு கழுத்த இருக்கக்கூடிய கட்சி தான் பிஜேபி. எங்கள் கிட்டையே நல்லா பழகி எங்களுடைய வேண்டிப்பட்ட ஓபிஎஸ்ஸை முதல்ல வெளியே அனுப்பினீங்க. அதுக்கப்புறம் எங்ககிட்ட நல்ல பையமாக இருந்து என்டிஏ கூட்டத்துக்கு சின்னத்தை வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட எடுக்கலை, ஃபோன் பண்ணால் கூட எடுக்கலை. உத்தவ காலி பண்ணிட்டோம், சரத்பவாரை காலி பண்ணிட்டோம், கோவா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணிப்பூர் கிணிப்பூர் எல்லாமே நாங்கள் கட்சியை உடைச்சிட்டோம். பீகார்லேருந்து நீங்கள் எனக்கு தண்ணி காட்டுறீங்களா, உங்களை ஒரு வழி பண்ணுறேன்னு இறங்கிடுவாங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும். இப்போவும் சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமியோட முதல் ஆஃபர் விஜய் தான். விஜய் சேரக்கூடாதுன்னு பெரிய நெட்வொர்க் இருக்குது. சேருவார்களா இல்லையாங்கிறது காலத்தின் கட்டாயம். நம்ம நிறையா தொடர்ந்து லைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அரசு ஊழியர்களுடைய போராட்டத்திலிருந்து எல்லா போராட்டங்களும் வலுப்பெற்று கொண்டிருக்கும் போது இந்த போராட்டங்களை பெரிய அளவுக்கு எடுத்து செல்வதற்கு ஒரு மக்கள் சக்தி உள்ள எல்லாராலும் அறியப்படுகின்ற விஜய் இன்னும்
இன்னும் போய் இறங்குவார். புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள் அவருக்கு பக்கபலமாக இருக்காங்க. கட்டமைப்பு உள்ள அதிமுக, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா விஜயோடைய ஃபேஸ் வேல்யூ ரெண்டும் சேர்ந்து வெற்றியாகும். அது காலத்தின் கட்டாயமாக தான் இருக்கும். நிறைய லைவ் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் கமெண்ட்டை போடுங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் வந்து நம்ம நாளைக்கு 2:30 மணிக்கு லைவ் பண்ணுறோம். தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்டை போட்டு எங்களுக்கு ஆதரிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.